எனக்கு நேரமே இல்லை, எப்படி நான் சமாளிக்கிறது, எல்லா வேலையும் முடிக்க முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப காமனாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை. இதுக்கு இதுதான் தீர்வுன்னு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சொல்ல முடியலனாலும் சில கைட்லைன்ஸ், சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் பத்தலை அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம் தானே இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, வேலை செய்கிறது எல்லாமே பண்ணி முடிக்கணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, தேவையில்லாத விஷயங்களில் நமது நேரத்தை வீணாக்குறோமா? am I wasting time for unwanted things? இப்போ சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அதை பார்க்குறோம், எல்லா மெசேஜுக்கும் பதில் போடுறோன்னு வச்சிங்கன்னா மற்ற வேலைலாம் நின்று போயிடும். அப்போ இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இதோட டைமை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இது பார்க்கவே வேண்டாம் நான் சொல்ல, டைமை கம்மி பண்ணிக்கோங்க. இது நம்பர் 1. ஏன்னா இன்றைக்கி அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்பர் 2, ஒரு நாள் முழுக்க நீங்கள் என்னெல்லாம் வேலைகள் வச்சுருக்கீங்களோ அதை மொத்தமாக ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்காமல் ஒரு பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமுக்குள்ளே இதை நம்ம முடித்தாலே போகிறோம். ஒரு காலையில் 8 மணிக்குள்ளே என்ன முடிக்கலாம், ஒரு 10 மணிக்குள்ளே என்ன முடிக்கலாம், 12 மணிக்குள்ளே எது நம்ம, அது ஆஃபீஸாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எந்தெந்த வேலைகளை முடிச்சாகணும் அதை பிரேக் டவுன் பண்ணிட்டோன்னா, அல்லது இன்னைக்கு இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோன்னா போகிறோம், மிச்சம் நாளைக்கு பண்ணலாம். அப்படி பிரேக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, மல்டி டாஸ்கிங் நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது ஃபோனில் பேசிகிட்டே இன்னொரு வேலையை செய்கிறது, அது சமையல் பண்ணிக்கிட்டே இன்னொன்று பண்ணுறது. இதில் என்ன ஆகும்னா அந்த கவனம் செதறி ரெண்டுமே கரெக்டாக பண்ண முடியாமல் போய் திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி வரும். அதனால் மல்டி டாஸ்கிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலையை எடுத்தோன்னா கரெக்டாக அதை கவனத்தோடு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா அதில் நமக்கு பிரச்சனைகள் வராது. இது ஒரு முக்கியமானது. 4வது பாயிண்ட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. இப்போ நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுப்போம். இந்த 8 மணிக்குள்ளே இது, 10 மணிக்குள்ளே இது, 12 மணிக்குள்ளே இதுன்னு வச்சுருப்போம். ஒரு சில நேரங்களில் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ திடீர்னு யாராவது ஒரு கெஸ்ட் வந்துடலாம், திடீர்னு ஒரு ஃபோன் கால், முக்கியமான ஃபோன் காலாக இருந்தால் நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ அதை பேசும்போது இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும்போது டென்ஷன் ஏற்றிக்காமல், ஆங்ஸைட்டியை உண்டாக்கிக்காமல், சரி ஓகே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. 5வது ரொம்ப முக்கியமானது, உங்களை நல்லா கவனிச்சுக்குங்க. போதுமான அளவு தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, போதுமான அளவு உடற்பயிற்சி, இதெல்லாம் இருந்ததுன்னா, உங்கள் எனர்ஜி லெவல் நல்லா இருந்ததுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கூட ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.